அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் மாரீஸ்வரி. இன்றைக்கி நாம் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டில் பிஜிஎன் பிராண்டோட 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் ஆர்டர் போட்டிருந்தேங்க. அது இப்போ நம்ம கைக்கு வந்துருச்சு. அதை பற்றி வீடியோ தாங்க இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூசர் மேனுவல் கொடுத்துருந்தாங்கங்க. அதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. கேரண்டி வாரண்டிலாம் அதில் தாங்க இருந்துச்சு. நான் 1 2 3 சொல்லி எல்லாம் ஸ்டவ்வை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேங்க. ஏன்னா எனக்கு இந்த ஸ்டவ் வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. அதுக்கு காரணம் எனக்கு பிளாக் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டவ் வேறு பிளாக்காக கிளாஸியாக அழகாக இருக்குல்ல, அதனாலேயே இது வாங்கணுன்னு ஆசைங்க. அதே மாதிரியே என்னோடய ஸ்டவ்வும் ரிப்பேராக போயிடுச்சுங்க. அதுக்கு பதிலாக எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட எனக்கு புது ஸ்டவ் வாங்கி கொடுங்க, ரிப்பேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னனால அவரும் எனக்கு புது ஸ்டவ் வாங்கி கொடுத்துட்டாரு. வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த ஸ்டவ் நீ எதுக்கு வாங்கினேன்னு எனக்கு தெரியும், யூடியூப்ல நீ குக்கிங் வீடியோஸ் போடுறதுக்காக தானே நியூவாக ஸ்டவ் வாங்கினேன் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாருங்க. ஆமாங்க, அவர் சொன்னது 100% உண்மைதாங்க. நம்ம சேனலில் அடுத்து குக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேங்க, மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, சைடில் ஐஎஸ்ஐ சிம்பிள் கொடுத்துருக்காங்க, நடுவில் பிராண்டோட நேம் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் டிசைன் பண்ணுறேன்னு கிறுக்கல் முறுக்கலாக எதுவும் பண்ணி வைக்கலைங்க. நீட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. டேர்ன் ஆன் டேர்ன் ஆஃப் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சுங்க. சைடில் ஒயருக்கான வால்வ் கொடுத்துருக்காங்கங்க. குட்டியாக சூப்பராக இருந்துச்சுங்க. சின்ன கிச்சனுக்கு ரொம்ப ஏற்றதாக இது இருக்குங்க. என்னுடைய கிச்சனும் ரொம்ப சின்னதுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டவ் தாங்க இது. இந்த ஸ்டவ்வை நான் 1700 ஃப்ளிப்கார்ட்டில் இஎம்ஐ ஆப்ஷனில் வாங்கியிருந்தேங்க. வெளியில் இந்த ஸ்டவ்வை நான் இஎம்ஐ ஆப்ஷனில் கேட்டதுக்கு 3500 4500 சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எனக்கு ஃப்ளிப்கார்ட்டே பெட்டராக ஃபீல் ஆச்சுங்க. அதனால் நான் ஃப்ளிப்கார்ட்டில் இஎம்ஐ ஆப்ஷனில் வாங்கிட்டேன். இஎம்ஐ பற்றிய எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேங்க. சேஃப்டி அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த ஸ்டவ்வை ஹீட்டாக இருக்கும்போது தண்ணியை மேலே ஊற்றிடக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் கனமான இரும்பு பொருட்களை இது மேலே வைக்கக்கூடாது, சூடான பாத்திரத்தை இந்த சர்ஃபேஸில் கிளாஸ் சர்ஃபேஸில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. பர்னர் மேலே வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அந்த ஸ்டவ் மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருக்குங்க. குட்டி குட்டியாக 4 ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அடுப்புக்கு கீழே வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்கங்க. இது வச்சா நம்ம அடுப்புக்கு கீழே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்து ப்ராடக்ட் ரிவ்யூ, கோலம் வீடியோ, குக்கிங் வீடியோ எல்லாமே வருங்க. மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.